ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ், அதாவது முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை வீட்டில் எப்படி ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பச்சை பயிரை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 10 to 12 hours நல்லா சோக் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 day இந்த மாதிரி நம்ம பீன்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ், half onion chop, 2 tomato chop, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு இவ்வளோத்தையும் எடுத்து பொடி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து 2 பே லீஃப், 2 garlic chopped, இப்போ 1 tablespoon chopped ginger சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து few minutes வதக்கிடுங்க. இப்போ நம்ம சாப்டு டொமேட்டோவையும் சேர்த்து வதக்கணும். ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸையும் சேர்த்து நல்லா தரோவா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி அந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. turmeric, salt, அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த கரம் மசாலா பவுடர், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் தரோவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 tablespoon கீ ஆட் பண்ணிவிட்டு கீ நல்லா சூடான பிறகு 1 tablespoon ஜீரகம் ஆட் பண்ணணும். இப்போ சில ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 tablespoon coriander பவுடர், 1/2 tablespoon கரம் மசாலா பவுடர் இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸை சேர்த்துடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறனால நம்ம கிரேவிக்கு ஒரு டார்க் ரெட் கலர் கிடைக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoon மாங்காய் பவுடர் சேர்க்குறேன். இது சேர்க்குறனால நம்மளோட இந்த கிரேவியில் ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால நான் இது ஒரு 1/2 tablespoon ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ பவுடர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 10 minutes பாயில் பண்ணி இறக்கினால் நம்ம சுவையான ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஜீரா புலாவ் அந்த மாதிரி ஒரு ரைஸுக்கும் இது நல்லாயிருக்கும். I hope you will try this recipe out. As always, I thank you for watching and I'll see you next time.